ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்க அவலரசி மறுபடியும் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஆரம்பிச்ச கதைய முழுசா சொல்லி முடிக்க போறேன். ஏன்னா என்னோட நன்மைகள் அவ்வளவு இருக்கு. சிவப்பு அவல் வர்சஸ் வெள்ளை அவல், யார் கெட்டிக்காரன்? நண்பர்களே, என்னோட நிறத்தை வச்சு என்னை எடை போடாதீங்க. வெள்ளையா இருக்கிறேன்னா பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியிலிருந்து வர்றேன். ஆனா இந்த சிவப்பு அவல் இருக்காரே, அவரு கைக்குத்தல் அரிசியிலிருந்து வர்றவரு. என்கிட்ட இருக்கிறத விட அவர்கிட்ட இன்னும் அதிகமான இரும்பு சத்தும் நார்ச்சத்தும் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு அவலை உங்க தட்டுல சேர்த்துக்கோங்க. என்னுடைய இன்னும் சில ஸ்பெஷல் நன்மைகள். இரத்த சோகைக்கு முற்றுப்புள்ளி. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது இரும்பு சத்து. நான் இரும்பு உலக்கையில இடிக்கப்படுறதால எங்கிட்ட இயல்பாவே அந்த சத்து அதிகம். இரத்த சோகையை விரட்ட நான் தான் பெஸ்ட். எடை குறைய உதவும். நான் ரொம்ப கம்மியான கலோரி கொண்டவன். என்ன தாராளமா சாப்பிட்டாலும் வயிறு நிறையும், ஆனா எடை ஏறாது. வைட்டமின் பி. மூளை சுறுசுறுப்பா இருக்கவும் நரம்புகள் பலமா இருக்கவும் தேவையான பி வைட்டமின் என்கிட்ட தாராளமா இருக்கு. நண்பர்களே, என்ன ரொம்ப நேரம் தண்ணியில ஊற வச்சு என்னோட சத்துக்களை கழுவிடாதீங்க. சும்மா ஒரு அலசிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். நான் பஞ்சு போல மென்மையாயிடுவேன். அப்புறம் உங்க இஷ்டம் போல காய்கறிகளோ அல்லது தேங்காய், நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிடுங்க. நிறைவாக ஒரு குட்டி மெசேஜ். நான் வெறும் பலகாரம் இல்ல நண்பர்களே, நான் ஒரு ஆரோக்கிய பொக்கிஷம். பீட்சா, பர்கர்னு வெளியில போற காசுல ஒரு பாக்கெட் அவல் வாங்கி சாப்பிட்டா உங்க உடம்பு தேவாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி துள்ளி கொதிக்கும். இவ்வளவு நேரம் என்னோட கதைய பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இனிமே தினமும் காலையில இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா என்ன சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன். ஆரோக்கியமே செல்வம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.